ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக ஒரு கோல்டு ஷாப்பிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஏப்ரல் 6 சாட்டர்டே எடுக்க போனதுங்க. பீமா ஜுவல்லரி மதுரை, அங்கே வந்து அட்சய திதி ஆஃபர் அப்படின்னு நிறையா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய க்ளோஸ் ரிலேஷன் அவங்களுக்காக தான் அங்கே நகை பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சென்னையிலேருந்து சிவகாசிக்கு போயிட்டுருந்தேன். ஸோ ஊடால வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே பீமா ஜுவல்லரிக்கு போயிருந்தோம். அங்கே என்ன ஆஃபர் இருந்தது, என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மே 10 அன்றைக்கி தான் அட்சய திதி. ஸோ இந்த அட்சய திதிக்கு இப்போ பீமாவில் வந்து நம்ம வந்து ஒரு 5% மட்டும், நம்ம எடுக்கிற நகை என்ன வேல்யூ வருதோ அதில் 5% மட்டும் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். நாங்கள் போகிற அன்னைக்கு ஒரு சவரனுக்கு 3000 ரூபா கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புக் பண்ணுற அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்சய திதி அன்றைக்கி வாங்க போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த ரேட் வந்து புக் பண்ண ரேட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இதுக்கு பில்லிங் பண்ணி தருவாங்க. இல்லை நம்ம புக் பண்ண அன்னைக்கை விட ரேட் வந்து அன்றைக்கி அட்சய திதி அன்றைக்கி கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம புக் பண்ண அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு பில்லிங் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு 25,000க்கும் ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்கங்க. கோல்டு காயின்னா ஒரு 50 மில்லிகிராம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 50 மில்லிகிராம்னாலும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 300 to 400 ருபீஸ் கிட்ட வருங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே வந்து மதுரை பிரான்ச்சுக்கு மட்டும்தாங்க. சென்னை பிரான்ச்சுக்கும் மதுரை பிரான்ச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் போய் பீமாவில் நகை எடுக்கிறீங்களோ அங்கே என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. பிகாஸ் இங்கே சென்னை பிரான்ச்சில் வந்து 10% வரையும் நம்ம புக்கிங் சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே 5% போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வாங்க போகிற அன்னைக்கு தங்க நகை கிராமிற்கு ரூபாய் 100 தள்ளுபடி. இது வந்து கோல்டு காயினுக்கு அப்ளிகபிள் ஆகாதுங்க, கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் இது. இதே மாதிரி ஓல்டு கோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து கிராமுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க அன்றைக்கி கடையில் என்ன மார்க்கெட் ரேட் வச்சுருக்காங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவாக 100 ருபீஸ் ஆட் ஆகும். இதே மாதிரி டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1 கேரட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா 15,000 வரையும் டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில்வர் பொருட்கள் எடுக்கிறீங்க, கொலுசு, அதுக்கப்புறம் வெள்ளி ஜாமான் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செய்குலி சேதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2-3 சிட் ஸ்கீம் இருக்குங்க. நான் அந்த சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். அதில் சேர்கிறவங்களுக்கும் நிறையா கிஃப்ட்ஸ்லாம் இருந்தது அங்கே. ஸோ நாங்கள் அன்றைக்கி பீமா ஜுவல்லர்ஸில் போய் என்னென்ன நகை பார்த்தோம், எது எதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்து நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம், எவ்வளோ செய்குலி போட்டாங்க, சேதாரம் போட்டாங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணாங்க, கோல்டு காயின் ஆஃபர் வந்து எவ்வளோ கிடச்சிது, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நகை ஒன்று பார்த்து எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த நகையை வந்து ஹோல்ட் பண்ணி லாக்கரில் தூக்கி வச்சுருவாங்கங்க. ஸோ நம்ம அன்றைக்கி போய் அந்த நகையை மட்டும்தான் வாங்க முடியும். அன்றைக்கி போய் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு தான் வேணும், நம்ம புக் பண்ண அன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரேட் வராது. ஸோ நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுறப்ப கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு 2 ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணோங்க. ஒரு ஜும்காவும், இந்த ஜும்கா தாங்க அழகாக இருந்தது. இதோடைய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.680, கிட்டத்தட்ட 2 சவரன் வருதுங்க இந்த ஜும்கா. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 16% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. நமக்கு கிராமுக்கு வந்து 100 ருபீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்லங்க, அதனால் அதில் கொஞ்சம் கம்மியாச்சு நமக்கு காஸ்ட் வைஸு. அதே மாதிரி வேஸ்டேஜும் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. நம்ம ஒரு 2 பொருள் எடுக்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியும் பண்ணாங்க. ஸோ அதோடைய கால்குலேஷன் எல்லாமே வந்து பின்னாடி வருதுங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பால் செயின் தாங்க. இது வந்து ராஜ்கோட் பால் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நாம் மிடில் ஆரமாகவும் போட்டுக்கலாம், நெக்லஸாகவும் போட்டுக்கலாம். இது ஒரு 3 லேயரில் இங்கிட்டு முகப்பு வர மாதிரி ஒரு 3 லேயரில் உள்ள நெக்லஸாக இருந்தது. ஸோ இதோடைய நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 21.840 கிராம்ஸ் இருந்தது. ஸ்டோன் வெயிட் மட்டும் ஒரு 550 மில்லிகிராம்ஸ் இருந்ததுங்க. இதுக்கு ஸ்டோன் சார்ஜுன்னு சொல்லி அந்த ஸ்டோனுக்கு மட்டும் 825 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கும் வேஸ்டேஜ் கிட்டத்தட்ட 17% கிட்ட போட்டிருந்தாங்க வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் இதுக்கும் அந்த ஆஃபர் எல்லாமே போக லாஸ்ட்டில் என்ன வேஸ்டேஜ் வந்தது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி காமிச்சிருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் கடைக்கு போனது வந்து 6ஆம் தேதிங்க, சாட்டர்டே 6/4/2024, ஏப்ரல் 6 போயிருந்தோம். ஸோ அன்னைக்கு சென்னை மார்க்கெட் ரேட், தமிழ்நாடு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,615.
பட் பீமாவில் என்ன ரேட் போட்டிருந்தாங்க அப்படின்னா 6535. இது வந்து கேரளா ரேட்டுங்க நமக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஜிஆர்டிலேயும் மெயினாக வந்து இந்த ரேட்டு தான் வச்சுருப்பாங்க. போத்தி, ஸ்வர்ணமஹால் இங்கே எல்லாத்துலேயுமே இந்த ரேட்டு வச்சுருப்பாங்க. பட் மோஸ்ட்லி சென்னை ரேட்டுன்னு பார்த்தா இது தான் 6615 தான் நமக்கு. இப்போ அன்னைக்கு ரேட்டு வந்து நம்ம இதையும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்துக்கலாங்க. நீங்கள் ஒவ்வொரு கடைக்கும் ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒரு சில ஷோரூம்ஸ் வந்து கேரளா பேஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த கேரளா ரேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நமக்கு. ஸோ இப்போ விலைவாசி கூட்டிகிட்டு போகிறப்ப நமக்கு இந்த கிராம் ரேட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நாங்கள் எடுத்த ஜும்காவோட வெயிட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். அதோடைய கோல்டு வேல்யூ அன்றைக்கி 6535க்கு கோல்டு வேல்யூ போட்டோம்னா கிட்டத்தட்ட 1,02,468 ரூபா வந்திருக்கு. 16% வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 கிராம் வந்து நான் வந்து சேதாரமாக கொடுக்க வேண்டியது இருந்தது இந்த இதுக்கு. அந்த பால் டைப் நெக்லஸோட வெயிட் வந்து 21.840, ஸ்டோன் வெயிட் வந்து 0.550. ஸோ இதை மைனஸ் பண்ணி என்ன ரேட் வருதோ அதுக்கு அன்றைக்கி கிராம் ரேட்டு 6535 மல்டிப்ளை பண்ணால் 1,39,130 ரூபா வருது நமக்கு. ஸோ இதோட வந்து இந்த ஸ்டோன் சார்ஜையும் ஆட் பண்ணிக்குவாங்கங்க. பட் இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 17% கிட்ட போட்டிருந்தாங்க. 16.8 வந்திருந்தது. 3.6 கிட்டத்தட்ட 3 கிராம் வந்து நம்ம சேதாரமாக கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு அந்த 100 ருபீஸ் ஆஃப்லாம் சொன்னாங்களா, அதுக்காக இது ரெண்டோடைய டோட்டல் வெயிட்டு, இந்த வாங்கின ஜும்காவோட வெயிட்டு அதுக்கப்புறம் இதோடைய வெயிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாங்கங்க. ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக 16%, இது ஒரு 17% இருந்தது. ஆவரேஜ் பண்ணி நமக்கு அந்த ஆஃபர்லாம் கழிச்சது போக 12.5% அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க அவங்க. ஸோ 12.5% ஆஃப் இந்த கிராமு நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 4.5 கிராம் ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 6 கிராம் கிட்ட இருந்தது. ஸோ அதிலேருந்து 4.5 கிராமாக குறைச்சிருந்தாங்க அவங்க. நமக்கு வேஸ்டேஜ் வந்து 12.5% வேஸ்டேஜ் வர மாதிரி இருந்தது. ஸோ இதை வந்து டோட்டலோட ஆட் பண்ணிட்டாங்க. அந்த டோட்டல் கிராமோட இந்த 4.5 கிராம் சேதாரத்தை ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி நம்ம அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. இதோட அந்த ஸ்டோன் சார்ஜ் வந்து 800 ருபீஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. நமக்கு ஜிஎஸ்டி ஒரு 8,000 வந்துச்சு. ஸோ எல்லாம் ஓவராலாக பார்த்தா 2,83,663 அந்த மாதிரி வந்திருந்ததுங்க. ஸோ இந்த 2,83,000 இதுவே வந்து நம்ம இந்த ஆஃபர் இல்லாமல் அப்படி வாங்கியிருந்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு அவங்க போட்டிருந்த அமௌண்ட்டுக்கு கால்குலேஷன் போட்டால் நமக்கு 2,93,000 வந்திருந்தது. கிட்டத்தட்ட 9,000 10,000 ரூபாய் வந்து நமக்கு கூட வந்த மாதிரி இருந்தது நமக்கு. ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டால் நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கம்மியாக இருக்குது. அது போக நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த காயினும் வருங்க. ஒவ்வொரு 25,000க்கும் அவங்க வந்து ஒரு கோல்டு காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்கள்ல, அது வந்து 50 மில்லிகிராம் கோல்டு காயின் தாங்க. ஸோ 50 மில்லிகிராம்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு 350 to 400, ஏன்னா விலைவாசி கூடிக்கிட்டே போகுதுல, அந்த 400 ரேஞ்சில் வரும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம புக் பண்ண அன்றைக்கி 6,535. பட் டுடே இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,705 சென்னை ரேட்டு. பீமாவோட ரேட் வந்து 6,610 இன்றைக்கி. அதாவது ஏப்ரல், நான் அந்த வீடியோ எடுக்கிறது வந்து ஏப்ரல் 10th. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரேட்டு தான் இருக்குது. இது வந்து சென்னை ரேட்டு. இது வந்து மதுரையை சுற்றி உள்ளது. சவுத் தமிழ்நாட்டில் வந்து இந்த ரேட்டு போடுறாங்க அவங்க உங்களுக்கு. ஸோ நமக்கு இது போக இந்த காயின் வந்து நமக்கு எத்தனை கிடைக்குன்னா 11 காயின் கிடைக்கும். நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 11 காயின்ஸ் கிடைக்குங்க. ஸோ 11 × 0.55னா 5.5 மில்லிகிராம், அதாவது 550 அரை கிராம் வந்து கோல்டு காயின் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நமக்கு அன்னைக்கு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3,200 ரேட்டுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ நமக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 13,000 ஒரு 14,000 கிட்ட நமக்கு சேவ் ஆகிற மாதிரி தாங்க இருந்தது. பட் இன்க்ரீஸிங் ரேட்டுக்கு நாங்கள் இதுக்கு எவ்வளோ கொடுத்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா நாங்கள் வந்து ஒரு 50,000 கொடுத்து இதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம் அங்கே கடையில். மிச்சத்தை வந்து அச்சய திதி அன்னைக்கு போய் நம்ம மிச்ச அமௌண்ட்டு அன்றைக்கி அமௌண்ட்டு வந்து கூடுதோ குறையுதோ அதை பார்த்து நம்ம அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ கிஃப்ட்டு ஆஃபர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இங்கே சென்னையிலேயும் உள்ள பீமாலையும் அச்சய திதிக்கு ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. இங்கே சென்னை பீமாவில் வந்து நம்ம புக் பண்ணுற அமௌண்ட்டு, ஒரு நகையை எடுத்துகிட்டு அதுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதில் 10% கொடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
அட்சய திருதியை அன்னைக்கு விலை கம்மியாக இருந்தால் அன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராமுக்கு வந்து 100 ருபீஸ் இங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து ஏப்ரல் 5லேருந்து மே 8 வரையும் தான் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு கோல்டுக்கும் 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுக்கிற ஆஃபரும் இருக்குது. ஸோ கடைக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் அந்த கடைக்கு கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் மதுரை அட்ரஸ்ஸு, சென்னை அட்ரஸ்ஸு ரெண்டுமே கண்டிப்பாக கொடுக்குறேங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலோட தெப்பக்குளம் தாங்க. இப்போ பொங்கலுக்கு தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அந்நேரம் எடுத்தது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி கூடிய விரைவில் கிவ் அவேவுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதுக்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். என்னோடய வீடியோஸ் வந்து குறைஞ்சது ஒரு 10 வீடியோக்காவது நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன்னா நான் ஒரு ஆப்பில் போட்டு எடுக்கும் போதெல்லாம் அதிகமாக யார் லைக் கொடுத்துருக்காங்க, யார் அதிகமான வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் எடுக்க முடியுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.